ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய செடிகளில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு, அந்த பூக்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. எப்போவுமே என்னுடைய செடிகளில் பூக்கள் அதிகமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பூக்களை பறிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி பறிக்காமல் விடுறதால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பூக்கள் கொட்டி அந்த பூக்கள் வீணாக தான் போகுது. அந்த பூக்களை நம்ம வீணாக்காமல் சாமிக்கு பறித்து போட போகிறேங்க. அதனால் மேலே வந்த பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பூத்த பூ, நேற்று பூத்த பூவெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பூத்த பூவெல்லாம் என்ன ஆச்சுன்னா வாடி போயிருக்கு. இனிமேல் அந்த மாதிரி வாட விடாமல் ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறமும் கட் பண்ணி கண்டிப்பாக சாமிக்கு வச்சிடலான்னு இருக்கேன். பூக்களை கட் பண்ணாமல் பூவை மட்டும் காட்டுறீங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கணும். அதனால் என்னால் பூ கட் பண்ணுற வீடியோ எடுக்க முடியல. என் பையனை வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் ஒழுங்காகவே எடுக்கலை. அதனால் நான் பூக்கள் எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ பூ இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பெங்களூர் ரோஸ். மொத்தம் 3 ரோஸ் பூத்துருக்கு. இந்த செடியில் அடிக்கடி பூக்கள் பூத்துட்டே இருக்கும். நல்லா பெருசாக பூக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதையும் எனக்கு பறிக்கவே மனசு வரல. ஆனால் அப்படியே விட்டாலும் வீணாயிடும்ல, அதுக்காக பறிச்சிடலான்னு இருக்கேன். நான் எப்போவும் பூவை காலையில் கட் பண்ண மாட்டேன், ஈவினிங்கில் தான் கட் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் பூக்கள் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பூ வந்து செடியிலே விட்டு வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு சாமி கும்பிட போகிறோம் வீட்டில், அதுக்காக பூக்கள் தேவை. அதனால் செடியில் அப்படியே விட்டு வந்துட்டேன். நீங்களும் பூ பறித்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.